மட்டக்களப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகளில் இதுவரை 103 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 3ஆம் கட்ட அமர்வின் 3ஆம் நாள் இன்றாகும். இன்றைய அமர்விற்கு 255 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய அமர்வில் இதுவரை 84க்கும் மேற்பட்ட புதிய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். பயந்தானே அந்நேரம் இவருக்கும் போட்டு டெலோகாரனை சரியான அடி அடிச்சிருந்தானே கரைக்கடையில வச்சு அந்த பயத்துல நாங்க போவது டெலோகாராக அந்த டெலோகாராக அந்நேரம் அந்த நாங்க போகலையா நாங்க மரண பதியம் எடுக்கல. அவங்களும் தான் அவங்க தான் இவங்க ராணுவங்களும் தான் சரியான நெருக்கடை அவங்க கொடுக்கறத இவங்க வந்துருவாங்க வட்டி அதுக்கு அது கணக்கு இல்லை. நான் வேறுந்தாயே அவருக்கு வயது போயிட்டு 65 வயது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் கட்ட சாட்சி பதிவுகள் நாளை வரை இடம்பெறவுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள 1081 முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ளவுள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணைகளின் போது அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் 357 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். அந்த நேரம் நாங்க ஓடிக்கொண்டு போயிருந்து ஒரு கோயில் இருந்து நாங்க சித்தாண்டி கோயில் இருந்த நேரம் என் கணவர் பொன்னுத்துறை வீரபத்திரம் பொன்னுத்துறையும் அவரை தம்பி 2 பேரையும் அதோட சேர்த்து 33 பேர் கொண்டு போனவங்க. இதுவரைக்கும் காணல நாங்க முறைப்பாடு செய்திருக்கோம். இதுவரைக்கும் நான் செய்த இடம் ஒரு 42 இடத்துக்கிட்ட செய்திருக்கேன். நிறுவனங்களையும் செய்திருக்கேன். ஜனாதிபதி கொழும்புக்கு போய் செய்திருக்கேன். முழு இடத்திலையும் செய்திருக்கேன். விநாயகபுரம் கல்மண ரோட்ல உள்ள விநாயகபுரத்தில் அவரை வீட்டுல வச்சு அவர மனைவி மகனுக்கு முன்னுக்கு இனம் தெரியாத 4 பேர் வளவுக்குள் அத்துமுறை பிரயோகிச்சு அவரை கதவை உடைச்சு அவரை அடிச்சு எனது மகன் வசந்தகுமார நான் எல்லாம் ஏற்றிட்டு போனாலும் இதுவரையில எந்த தகவலும் இல்லை. எத்தனை இடத்த என்ன முறைப்பாடு செய்தும் இதுவரையில ஒரு தீர்வும் கிடைக்கல.